நடிகர் ஜீவா கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதாவது நீங்கள் எந்த ஹீரோவுக்கு வில்லனாக நடிக்க கூப்பிட்டாங்கன்னா உடனே அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர் யோசிக்காமல் சொன்ன ஒரு பதில் ரஜினி சார் கூட தான் அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு ஹீரோக்கு வில்லனாக நடிக்கணும்னா நீங்கள் அக்ரி பண்ணுவீங்க? ரஜினி சார். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு எப்போவுமே ஹீரோ. அவருக்கு வில்லனாக நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எனக்கு கிடச்சிதுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஜீவா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அவர் தான் என்றும் ஹீரோ எங்களுக்கு. அது ஒரு தகுதி வேணும்ல. ஸோ அந்த தகுதி எனக்கு கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். தலைவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு கனவு. அது வில்லனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரே ஒரு இடத்துல தலைவர் கூட நின்றுட்டு போகிறதுக்கு கூட எல்லா நடிகர்களுமே தயாராக இருப்பாங்க. ஏன்னா தலைவர் கூட நடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பிறவி பலனையே அடைஞ்ச மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உலக அளவில் ரீச்சும் கிடைச்சிரும் உடனடியாக. அதனால தான் எல்லாருமே தலைவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆசையாக, மிகப்பெரிய ஒரு லட்சியமாகவே வச்சுருக்காங்க.